என் சமையல் அறையில் இன்றைக்கி கார்ன், அதை ஸ்வீட் கார்னை வச்சு நல்ல மணக்க ஒரு ரைஸ் ஒன்று பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறது, ஆஃபீஸ் போகிறவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லை லீவ் நாளில் ஏதாவது ரைஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு தயிர் பச்சடி, ஒரு சிப்ஸு வச்சுக்கோ அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கும் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு வாழைத்தண்டு சூப். இப்போ வர மழை காலங்கள், பனிக்காலங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பு வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாேருக்கும் பிடிக்கும். வாழைத்தண்டையும் அவங்கள சாப்பிட வச்சிடலாம். அந்த வகையில் இந்த சூப் நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல பார்க்க போகிறது இந்த ஸ்பைசி கார்ன் ரைஸ், அதாவது சோளத்தை வச்சு ஒரு ரைஸு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசி கார்ன் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி 1 கப், ஸ்வீட் கார்ன் 1/2 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும். தாளிப்பதற்கு பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, லவங்கம் 4, தக்காளி 2 விழுதாக அரைத்து கொள்ளவும். அரைத்து கொள்ள வெங்காயம் 1, இஞ்சி 1 அங்குல துண்டு, பூண்டு 4 பற்கள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, நெய் 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ஸ்பைசி கார்ன் ரைஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைக்கணும். அந்த மசாலாவுக்கு நான் ஒரு பவுலில் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதான ஒரு வெங்காயம். ஏன்னா 1 கப் ரைஸ் தான் போடுறோம், அதனால் சின்னதாக ஒரு வெங்காயம் போதும். அதோட கூட மிளகாய்த்தூள் குவிச்சு அளந்து எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும். தலை தட்டி அளந்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் அதோட ஒரு 1/4 டீஸ்பூன், அது 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதோட முந்திரி ஒரு 4-5 துண்டு முந்திரி, முழு முந்திரியாக இருந்தால் 4-5 எடுத்துக்கோங்க. அந்த பத்தையாக உடச்சதுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி இருந்தால் ஒரு 6-7 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். இதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் பட்டை லவங்கம் நம்ம தாளிக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த பட்டை லவங்கம்லாம் வாயில் சில எடுத்து வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வாயில் பட வேணாம்னு நினச்சிங்கன்னா இதோட பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் அளவை குறைக்கணும். 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 2ல் 1 ஏலக்காய், அது போதும். ஏன்னா அரைக்கும் போது அந்த வாசனை தூக்கலாக இருக்குங்கிறதுனால அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு விழுதாக அரைச்சாச்சு. இப்போ இது தாளிக்கிறது மட்டும்தான் இப்போ நமக்கு அது ஒரு வேலை. நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் தாளிக்க போகிறேன். காரணம் என்னென்னா, இந்த நிறைய பேர் இந்த பேச்சுலர்ஸ் ஒரு பக்கம், புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இவங்களுக்குலாம் அது ஈஸியாக அடியில் ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா ஓரளவுக்கு வரும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நம்ம குக்கரில் அது ஈஸியாக பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்க போகிறோம். பட் குக்கரில் விசில் போட்டு கிடையாது, விசில் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். குக்கர் அடுப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதோட நெய் 2 டீஸ்பூன் போதும். ஜஸ்ட்டு வாசனைக்கும் அதோட கூட டேஸ்ட்டுக்கும் தான் இந்த நெய். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பட்டை லவங்கம் அரைக்கணும்னு நினைக்கிறவங்க அரைச்சிக்கலாம், அல்லது நம்ம இப்போ தாளிக்கிற மாதிரியும் தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக நம்ம பண்ணுறதுக்கு காரணம், அந்த ஸ்வீட் கார்னில் ஒரு சின்ன இனிப்பு தன்மை இருக்கும். அது கொஞ்சம் சட்டில் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் புளிப்பு, எலுமிச்சம்பழம், தயிர் எதுவும் நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக தக்காளி சேர்த்து அரைச்சி சேர்க்குறோம். அதனால் அந்த தக்காளியோட புளிப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நெய் எண்ணெய் கலவை காஞ்சிருச்சு. பட்டை லவங்கத்தை அதில் போட்டுடலாம். இந்த லேசாக பொரிய ஆரம்பிக்கிற அந்த சமயத்துலேயே வெங்காயத்தை போட்டுடலாம். இது பொரியணும்னு வெயிட் பண்ண வேண்டாம், வெங்காயத்தை போட்டுடலாம். வழக்கம் போல் நம்ம வெங்காயம் போடும்போது அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துடலாம். அதில் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும், அந்த வெங்காயமும் ருசியாகவும் இருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளார இந்த கார்ன் பற்றி
இந்த ஸ்வீட் கார்ன் இப்போ கடைகளில் நிறைய கிடைக்கிது. கிலோவே மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு 40 ரூபா இந்த மாதிரி தான் வருது. அது அந்த கார்னை வாங்கிட்டு வந்து அது மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம குக்கரில் 2-3 விசில் விட்டு எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஆற விட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு ஒரு லைனை மட்டும் லேசாக அப்படி நம்பி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கட்டை விரலை வச்சு இப்படி தள்ளி 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 எடுத்துட்டிங்கன்னா அது முழுக்க அழகாக உதிர்ந்து வந்துடும். கட்டை விரலை வச்சு எடுக்க முடியாதவங்க திரும்ப கத்தியை வச்சே வரிசையாக எடுத்துடலாம். சீச்சு எடுக்கிற போது அது கொஞ்சம் இந்த செதுக்கி எடுக்கிற போது அது என்னாகும், அடிப்படும். அதை விட நம்ம வந்து இப்படி பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவும் வந்துடும். இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் நல்ல சில்னஸ் இருக்கணும். அந்த ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா குறைஞ்சது 1.5 to 2 மாதம் ஒன்றுமே ஆகிறது கிடையாது. தேவையான போது கொஞ்சமாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டிங்கன்னா தேவையான போது லேசாக ஒரு கத்தியை வச்சு ஒரு கரண்டியை வச்சு ஒரு தட்டினோன்னா உதிர்ந்து வரும். தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரீசரில் போட்டுடலாம். நான் அந்த மாதிரி தான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் இந்த அரைச்ச விழுது நல்லா நைஸாக அரைச்சிடணும். அந்த விழுது அதில் சேர்த்துடலாம். இந்த விழுதை வந்து பச்சை வாசனை போக முதல்ல வதக்கிடணும். இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். வதங்கினதுக்கு அடையாளமாக நமக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து வதக்கியிருக்கிற போலே எண்ணெய் இழுத்துக்கிட்டு வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். வாசனையும் மாற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம கார்னு இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த பச்சை வாசனை போயிட்டு மெதுவாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு எண்ணெயும் நெய்யும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இதுக்கு இடையில் இந்த பக்கம் ஒரு வால் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதை கழுவின தண்ணியும் அந்த கிண்ணத்தில் இருந்த கழுவின தண்ணியும் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த இது வேஸ்ட் பண்ண வேண்டாமே நம்ம. அதனால் இது 1க்கு 2 நான் வந்து இந்த கப்பால், அதாவது இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்குரிய கணக்கு தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இதை ஒரு பக்கம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது கொதிக்கட்டும். இதுக்கு இடையில் இது நல்லா வதங்கணும். அது பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நல்ல ஒரு வாசனை மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரும்போது தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்ல பச்சை வாசனை போய் இது மசாலா ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதில் ஓரளவுக்கு நம்ம விடாமல் கைக்கு வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் வந்து விடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இப்போ நம்ம கார்ன் சேர்க்கணும். புதுசாக பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த எண்ணெய் கசிஞ்சு வருது ஒரு பக்கம் உங்களுக்கே தெரியும் அந்த வாசனை மாற ஆரம்பிக்கும். அந்த வாசனை ஒரு மாதிரி இப்போ இந்த பச்சை வாசனைலேருந்து போய் ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதில் கார்ன் சேர்த்துடலாம். இது வெந்த கார்ன் தான், ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து திரும்ப இதை வேக வைக்கிறதுனால அது குழையாது. நான் கார்ப்ஸை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன், பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கணும்னு சொன்னேன். அதனால் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி நம்ம உதுத்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இதோடு வதங்கும் போது நல்லாயிருக்கும். அதோட இந்த தக்காளி 2 தக்காளி நல்ல பழமாக சிகப்பாக இருக்க தக்காளியாக எடுத்துருக்கோம். அந்த தக்காளியும் எடுத்துக்கங்க. இது நார்மல் சைஸ் தக்காளி, நல்ல ஓரளவுக்கு இந்த நார்மல் சைஸ் தக்காளி. இப்போ இது வதங்கும் போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடுறோம். நம்ம 1 கப் அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதனால் வெங்காயத்தில் வேறு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் வதங்கட்டும். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. என்னென்னா இந்த தக்காளி விழுது தான், இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த உப்பு மட்டும் எப்பவும் பிரியாணி மாதிரி பண்ணும்போது, பிரியாணிலாம் பண்ணும்போது அதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் சுருக்கம் தெரியணும். ரொம்ப இல்லை, கொஞ்சம் சுருக்கம் தெரியணும். அப்போ நம்ம அரிசியை போடும்போது அது கரெக்டான பதத்துக்கு கரெக்டான அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் உப்பு சுருக்கம் தெரிகிற மாதிரி போடுங்க. இப்போ உப்பு நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும், எவ்வளோ இருக்குது உப்புன்னு. தேவைப்பட்டால் சேர்த்துக்கணும். இப்போ இது வதங்கியாச்சு. இந்த பக்கம் தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்தாச்சு.
நம்ம தண்ணி தூக்கி அதில் ஊற்றிடலாம். அதே மாதிரி அரிசியை ஒரே ஒரு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த திரும்ப ஒரு தடவை அந்த தண்ணியை நல்லா ஒரு அலசிட்டு தண்ணியை ஊற்றிட்டேன். இதை மாற்றி மாற்றி நம்ம பச்சரிசியை புழுங்கரிசி கழுவுற மாதிரி ரொம்ப கழுவக்கூடாது. ஒரு 2 தடவை கழுவுனிங்கன்னா போதும். அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இதை எடுத்துக்கிறேன். இதை இப்போ கொதிச்சிட்ருக்கேன். இந்த கலவையில் சேர்த்துடலாம். இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பை தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுற போது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மாறாமல் நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றுறதுனால தப்பு கிடையாது. பட் டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றும்போது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது தண்ணி சுற்றி வந்த உடனே, அதாவது தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இழுத்துக்கிட்ட உடனே நம்ம இதை தம் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி இழுத்துக்குச்சு. இதெல்லாம் சேர்ந்து இது பார்த்தா தெரியும். இது எந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மூடி போடணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இப்படி பரட்டி விட்டோம் அப்படின்னா இது உள்ளே போய் மூழ்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அது பாருங்கள். இப்போ தான் உள்ளே போகுது. இந்த ஸ்டேஜ் வந்தாலே தெரியும். நான் திரும்ப ஒரு தடவை எடுத்து விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் தான், 10 கூட இல்லை, 5-6 செகண்டே உள்ளே போகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா தீயை குறைச்சிடணும். நல்லா குறைச்சிட்டேன் தீயை. இப்போ குக்கரை மூடிடணும். குக்கர் மூடிட்டு 10லேருந்து 12 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடணும். வெயிட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போடணும். இது நான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடியில் ஒட்டாமல் கொள்ளாமல் கரெக்டாக வருதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் நங்கநல்லூர்லேருந்து பத்மபிரியாங்கிற பொண்ணு, நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பொண்ணு, அந்த பொண்ணு தான் சொன்னிச்சு இந்த மெத்தடில் பண்ணும்போது இன்னும் நல்லா வருது மேடம், பண்ணி பாருங்கன்னு. ஸோ அதில் ஆரம்பத்துலேருந்து அவங்க சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக வருது. அதனால தான் இந்த பேச்சுலர்ஸாக இருந்தாலும், புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும், புதுசாக சமைக்க போகிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு இதை சொன்னேன். ப்ரெஷர் குக்கரில் வெயிட் போடுறத விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம 10லேருந்து 12 நிமிஷம் பார்ப்போம். 10 நிமிஷம் கூட போதும், ஏன்னா கம்மியாக பண்ணியிருக்கிறதுனால. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் போட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் தம் போட்டிருக்கோம் இல்லையா, இது 10 நிமிஷத்துக்குள்ளார இது தம் போடுறது இந்த பக்கம் மாற்றிட்டு அந்த சூப்பு பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, வாழைத்தண்டு சூப்பு, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு பொடியாக நறுக்கியது 1 கப், வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, பால் 1/2 கப், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சூப்பு. இதில் ஒன்றே என்னென்னா, நம்ம வந்து நல்ல விஷயம் ஒன்று, எண்ணெயோ வெண்ணெயோ எதுவும் கிடையாது. வெரி சிம்பிள். ஆனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்ப்போம். ஏன்னா அது திக்னிங் ஏஜென்ட்டாக கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவர் வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கோதுமை மாவை கரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், உங்களோட இஷ்டம். இப்போ இது வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். நான் இதுக்கு வந்து வாழைத்தண்டை எவ்வளோ மெல்லிசாக நறுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் நல்ல ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். 3 கப்பு கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க வாழைத்தண்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு துண்டுன்னு வச்சுக்கோங்க. அதை இளம் துண்டாக எடுத்து நான் அதை நல்லா மெல்லிசாக நறுக்கி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியும் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதில் சேர்க்க வேண்டியது தான். இப்போ நம்ம வச்சுருந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதை தகுந்து நீங்கள் தண்ணியை குறைச்சி போட்டுக்கலாம். ஏன்னா வாழைத்தண்டை பொறுத்தும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைத்தண்டு அதோட சின்னதாக ஒரு வெங்காயம், பெருசாக இருந்ததுன்னா பாதி வெங்காயம் போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். அதோட கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு மஸ்ட்டுங்க. இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்களுக்கு வெறும் இஞ்சியை போட்டுக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. இது வந்து இஞ்சி பூண்டு கட்டாயம் வேணும். அது ஒரு 1 டீஸ்பூன் இந்த இஞ்சி பூண்டு விழுது. அதோட ஓரளவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு. இதுக்கு ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் தான் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வேகணும் இல்லை. வாழைத்தண்டை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அது வேக விடலாம். அது கொதி நிலையில் வரட்டும். நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா தீ கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும். இப்போ இந்த பக்கம் 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெயிட்டை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் ப்ரெஷர் இருக்கும், அதை கொஞ்சம் அடங்கட்டும். இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வேகட்டும். ஆக்சுவலாக இந்த தள்ளு வண்டி கடைங்க இருக்குது இல்லைங்களா, சூப் கடைன்னு விற்பாங்க. சூப்பெல்லாம் வந்து அதில் செஞ்சு விற்பாங்க. விதவிதமான சூப் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த சூப் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா அழகாக பானையெல்லாம் க்ளீனாக கழுவி வச்சு கீழே அடுப்பை வச்சு நல்லா சூடு பண்ணி அதை நம்ம கொதிக்க கொடுப்பாங்க. நிறைய பேர் நின்று அவ்வளோ இஷ்டமாக அதை சாப்பிட்றது. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சூப் இது. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி அந்த சூப் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே வாழைத்தண்டுக்கு பதிலாக பொடியாக நறுக்கின கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதை போட்டும் இதே மாதிரி பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வேகட்டும். அதுக்கு இடையில் நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிடலாம். இந்த பாலில் அதை கரைச்சிக்கணும். இதை வந்து கொஞ்சம் திக்னிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். திரும்பவும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறது தவறு கிடையாது. கொஞ்சம் சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாம். பட் ரொம்ப குழன்னு வேண்டாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் இது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும். இது ரெடியாக வச்சுக்கலாம். இந்த வாழைத்தண்டு வெந்திருக்கும். ஒன்று என்னென்னா வாழைத்தண்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வேகிறத விட கொஞ்சம் நறுக்குன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து சீக்கிரமே இது வெந்துடும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் இதில் ஊற்றிடலாம். அது ஊற்றும் போதே கொஞ்சமாக மிளகுத்தூள், ரொம்ப வேணாம், கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா இது ரொம்ப காரம் இழுக்காது. அதனால் கொஞ்சமாக மிளகுத்தூள். அவ்வளோதான். இப்போ இதுவும் சேர்ந்து ஒரு கொதி வரணும். நான் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பரிமாறும்போது அவரவர் தேவைக்கேற்ப அந்த காரத்துக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ அந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த சூப்பு பாருங்கள் நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் அது அப்படியே கொதிச்சதுன்னா போதும். அந்த 1 நிமிஷங்கிறது நம்ம சாதாரணமாக சொல்கிறது. பட் ஆக்சுவலாக 10-20 செகண்டு கொதிச்சதுன்னா போதும். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது சூப் ரெடி. நீ சூப் பரிமாற வேண்டியதான். இப்போ இந்த சூப்பை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடுவோம். இல்லை கலக்கி விட்டுட்டு அப்படியே எடுங்க. பொதுவாக இந்த சூப் பரிமாறும்போது வெறும் சூப்பாக பரிமாறாமல் கடைங்கள்லாம் கொடுப்பாங்க பாருங்கள், கார்ன்ஃப்ளேக்ஸு. அந்த மாதிரி தான் நான் போட்டு சும்மா பரிமாறி காட்ட போகிறேன். நம்ம பரிமாறதுக்கு அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணும்னா நமக்கு வந்து பொரிக்கிற மாதிரியும் கடைகளில் கிடைக்கிது. நம்ம வாங்கி பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சதும் கிடைக்கிது. ஸோ நம்ம அந்த மாதிரியும் எடுத்து அதை மேலே சர்வ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் இல்லை, நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீடுங்களில் இருக்கவே இருக்கும் காரா பூந்தி, ஓம் பொடி ஏதாவது மேலே போட்டுட்டு அப்படியே உடனே பரிமாறிடணும். அப்போ தான் அதுக்கு அந்த முறுமுறுப்போடு அந்த சூப்பையும் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இது பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸு. இப்போ இந்த பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸை இது மேலே லேசாக அவ்வளோதான் அப்படி தூவிட்டு பரிமாறும்போது அதை சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வாழைத்தண்டு சூப்புக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அது கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக விடணும். வாழைத்தண்டு ஓரளவு வெந்தோடனே அந்த கார்ன்ஃப்ளவரை பாலில் கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக மிளகு தூளியும் போட்டு 2 கொதி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா வாழைத்தண்டு சூப் தயார். இப்போ சூப் செஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இனி அடுத்து இந்த ரைஸை ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாக செட் ஆகி நல்லா இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை வந்து சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாம்.
ஸ்பைசி கார்ன் ரைஸ்க்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அது காஞ்சதும் அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுடணும். அது காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளித்து வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு கார்ன் சேர்த்து ஒரு வதக்கி அதோட தக்காளியும் சேர்த்துடணும். தக்காளி நல்லா வதங்கும் போது தேவையான உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் தூக்கி ஊற்றி தண்ணி கொதிக்கும்பொழுது இந்த அரிசியும் கழுவி வச்சுருக்கிறது ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு அதில் நல்லா தண்ணி சுற்றி வந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா குறைச்சி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸ்பைசி கார்ன் ரைஸ் தயார். ஸ்பைசி கார்ன் ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின காய்கறிகளை குக்கரில் போட்டு அது ஒரு 2 கப் ஒரு கப் காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க, புளிக்காத தயிர். அந்த காய்கறிகளை குக்கரில் போட்டு இதில் கார்னும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்து ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்து நிறம் மாறாமல் இருக்கும். அதில் வந்து தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர், புளிக்காத தயிர், கொஞ்சம் உப்பு வேணும்னா வாசனை பிடிச்சா 2 பூண்டை தட்டி அதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கலந்துட்டிங்கன்னா அந்த தயிர் பச்சடி இதுக்கு நல்லாயிருக்கும். இதில் காயெல்லாம் இல்லாததுக்கு அந்த காய் நல்லாயிருக்கும். அல்லது நீங்கள் வெறும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி மாதிரி வச்சுக்கலாம். அப்பளம், சிப்ஸு எதுவாக இருந்தாலும் ஓகே. பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஊர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பைசி கார்ன் ரைஸ். அடுத்தது நம்ம ஏற்கனவே சூப்பும் பண்ணி பார்த்துட்டோம். இந்த சூப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்த இந்த 2 டிஷ்ஷுமே நேரில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுவீங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.